எங்களுடைய தாய் எங்களை விட்டு எதிர்பாராத விதமாக உடல்நிலை சரியில்லாமல் தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களை விட்டு சென்ற கவலை எங்களால் மறக்க முடியாமல் அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் 3 பேரும் நினைத்ததில் எங்கள் 3 பேருக்கும் நினைவில் வந்தது தாயை நம்மளோட எப்பவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். அந்த நினைவுக்கு எங்களை கஷ்டப்பட வளர்த்ததுக்கு ஒரு நினைவு பரிசாகத்தான் எங்களை மாதிரி எல்லாரும் தாயை மதிக்க வேண்டும் நினைத்து இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடந்திருக்கு. இந்த கும்பாபிஷேகம் வருகின்ற நமது பொதுமக்களும் உறவுகளும் சொந்தங்களும் கிராமத்து பொதுமக்களும் நாட்டார் நகரத்தார் எல்லாருக்கும் எங்களது குடும்பத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது குடும்பம் கிராமத்தில் இருப்பதனால விவசாயத்தை சார்ந்த குடும்பம். எங்களது ஒரே வருமானம் விவசாயத்தை சார்ந்தது. அந்த வருமானத்தில் வைத்து எங்கள் தாய் பெரிய குடும்பத்தில் வந்தவங்க. அதனால் எங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் படாத கஷ்டம் இல்லை, அதை சொல்லி மாளாது. அதனால் அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் 3 பேரையும் ஒரு கிராஜுவேட்டாக உருவாக்கணும்னு ஒரே குறிக்கோளோட படாத பட்டு யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது அத்தனை பேர்ட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவங்க மறக்க முடியல. எங்களோட அந்த கஷ்டத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கையே எங்களை விட்டுட்டு போனதுனால தான் எங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கோம். எவ்வளவு மதிப்பில் கட்டியிருக்கு? என்ன சில இது 5 நாள் செஞ்ச கும்பகோணத்தில் செய்யப்பட்டது. அதுவும் 2 வருட காலமாக எங்களுடைய முயற்சியில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்கு. அதே போல் தங்க கலசம் அமைத்து எங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த கோவிலை சிறப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த அளவுக்கு அதில் சிறப்பாக செய்ய முடியும்னு எங்களால் இயன்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். இன்னைக்கு பொதுமக்களும் அதை பாராட்டுறாங்க. இதை நினைத்து எங்கள் குடும்ப சார்பாகவும் என்னுடைய சகோதரர் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் பொதுமக்கள்